அங்கித் திவாரி வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உச்சநீதிமன்றத்தின் இந்த நோட்டீஸ் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை தங்களது காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இந்த தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் நீதிபதி கே வி விஸ்வநாத் அடங்கிய அமர்வில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. அப்போது மத்திய சிறப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் அகராஜி தமிழ்நாட்டில் பல்வேறு அமைச்சர்கள் அமலாக்கத்துறை விசாரணை வழக்கிற்குள் உள்ளார்கள் என்றும் விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்டை போடுவதாக அமலாக்கத்துறை தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அங்கித் திவாரிக்கு தொடர்பில்லாத ஆவணங்களை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் சட்டவிரோத வழக்குகளில் உரிய அடிப்படை ஆவணங்களை தமிழ்நாடு அரசு வழங்குவதில்லை என்று மத்திய தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் முறையான விசாரணையை மேற்கொள்ள இரு தரப்புக்கும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டி இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் வெளிப்படையான முறையில் விரிவாக செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு தரப்பில் அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகளால் மாநிலங்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தவறான தகவல்களை தெரிவிப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தது. சிபிஐ அமலாக்கத்துறை வெளிப்படையாக செயல்பட வேண்டும் என்றும், ஆனால் இப்போது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இதுக்கு செயல்பட்டு வருவதாக தமிழக அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அங்கித் திவாரி வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த மனு மீது 2 வாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஒரு நோட்டீஸை பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை தரப்பில் எங்களுக்கும் அங்கித் திவாரியை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தரப்பில் யார் நீங்களா மற்ற மாநில அரசு கட்சியினரை தான் கைது செய்வீர்கள் என்றும் இவர்களை கைது செய்ய மாற்றீர்கள் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு பதில்வாதமானது வைக்கப்பட்டது. இது போன்ற விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணையை எதிர்பார்க்கிறோம் என்றும் விசாரணை நடத்தும் விஷயத்தில் சுமூகமான நடைமுறைகளை எதிர்பார்க்கிறோம் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற விவகாரம் பொறுத்தவரை கைது நடவடிக்கைகள் போது பின்பற்ற வேண்டிய நீங்கள் ஒரு புதிய மாடலை அல்லது புதிய முறையை பரிந்துரைக்கலாம் என்று நீதிபதி தரப்பில் ஒரு அறிவுரை வழங்கப்பட்டது. இதே மாநிலங்களுக்கு இடையேயான மாற்றங்களை ஆராயவும் அதே நேரத்தில் குற்றவாளிகளை தண்டிக்கும் பழிவாங்கும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது என்பதை உறுதி செய்யவும் உதவும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காழ்ப்புணர்ச்சி அடிப்படையால் கைது நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றும் அவ்வாறு இருப்பின் அதை நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் பழிவாங்குபவர்கள் என்றோ அல்லது அவர்கள் பழிவாங்கப்படுவார்களோ என்றோ சொல்லவில்லை என்றும், ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எல்லா மாநிலங்களிலுமே இருக்கிறார்கள் என்றும் ஒவ்வொரு விவகாரம் பொறுத்தவரை அதாவது எதிர்வினை ஒன்று உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் என்று நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் தொடர்புடைய வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டாம் என்றும் விசாரணை நடத்தவும் வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கித் திவாரி தொடர்புடைய பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களின் விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அங்கித் திவாரி தொடர்பாக வழக்கில் தமிழ்நாடு மற்றும் அமலாக்கத்துறை இரு தரப்புக்குமே விசாரணை நடத்த தடை பிறப்பிக்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.